ஹரே கிருஷ்ணா. தெய்வ திரு ஆச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் விரிவான பொருள் உரைகளுடன் அழிய ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் 3 பகுதி 1 பராமரிப்பு அத்தியாயம் 7 விதுரரின் தொடர்ந்த விசாரணைகள் பதம் 37 தத்வானாம் பகவம் ஸ்தேஷாம் கதிதா பிரதிசங்கிரம தத்ரேமம் க உபாசீரன் க உஷ்வித் அனுச்சேரதே. மொழிபெயர்ப்பு: ஜட இயற்கையின் மூலப்பொருட்களுக்கு எத்தனை அழிவுகள் உள்ளன என்பதையும் அழிவுக்குப் பிறகு உறங்கும் பகவானுக்கு தொண்டு செய்ய பிழைத்திருப்பவர் யார் என்பதையும் தயவுகூர்ந்து விவரிக்க வேண்டுகிறேன். பொருளுரை: எண்ணற்ற பிரபஞ்சங்களை கொண்ட பௌதிக தோற்றம் முழுவதும் யோக நித்திரையில் சயனித்திருக்கும் மகாவிஷ்ணுவின் சுவாசத்துடன் தோன்றி மறைகின்றன என்று பிரம்ம சம்ஹிதை கூறுகிறது. மூல காரணமான பரமபுருஷர் தமது உறக்கத்தின் பொழுது எண்ணற்ற பிரபஞ்சங்களை படைப்பதற்காக தமது சுய அந்தரங்க சக்தியின் மூலமாக காரணக்கடலில் எல்லையற்ற உறக்கத்தில் சயனிக்கிறார். அந்த கோவிந்தனை ஆதிபுருஷரை நான் வணங்குகிறேன். அவரது சுவாசத்தின் காரணத்தால் எண்ணற்ற பிரபஞ்சங்கள் தோற்றத்திற்கு வருகின்றன. அவர் சுவாசத்தை உள்ளிழுக்கும் பொழுது பிரபஞ்ச அதிபதிகள் அனைவரும் அழிந்து விடுகின்றனர். பரமபுருஷரின் அந்த விரிவங்கம் மகாவிஷ்ணு என்று அழைக்கப்படுகிறார். அவர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய அம்சத்தின் ஓர் அம்சமாவார். அந்த கோவிந்தனை ஆதிபுருஷரை நான் வணங்குகிறேன். பௌதிக தோற்றங்கள் அழியும் பொழுது பகவானும் காரணக்கடலுக்கு அப்பாலுள்ள அவரது ராஜ்யமும் அதில் உள்ள அவரது சகாக்களும் மறைந்து விடுவதில்லை. பௌதிக சகவாசத்தினால் பகவானை மறந்துள்ள ஜீவராசிகளை விட பகவானின் சகாக்களாக உள்ள ஜீவராசிகள் இன்னும் பன்மடங்கு அதிகமாக உள்ளனர். அகம் ஏவாசம் ஏவாக்ரே முதலான பாகவதத்தின் 4 மூல ஸ்லோகங்களில் உள்ள அகம் என்னும் சொல்லுக்கு அர்வவாதிகளால் அளிக்கப்படும் விளக்கம் இங்கு தவறென நிரூபிக்கப்படுகிறது. அழிவுக்குப் பிறகு பகவானும் அவரது நித்திய சகாக்களும் எஞ்சியுள்ளனர். அழிவுக்குப் பிறகு எஞ்சியிருப்பவர்களை பற்றி விதுரர் விசாரித்தார். இது பகவானின் உபகரணங்கள் அனைத்தும் எஞ்சியிருப்பதையே தெளிவாக சுட்டிக்காட்டுகிறது. இது ஸ்கந்த புராணத்தின் காசி காண்டத்திலும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. மொத்த பிரபஞ்ச அழிவிற்கு பிறகும் பகவத் பக்தர்கள் தங்களுடைய தனிப்பட்ட இருப்பை அழித்துக் கொள்வதில்லை. ஜட மற்றும் ஆன்மீக உலகங்களில் உள்ள பகவானும் அவரது சகவாசத்தில் உள்ள அவரது பக்தர்களும் எப்பொழுதும் நித்தியமானவர்களாவர். ஹரே கிருஷ்ணா.